உனக்கும் ராம்க்கும் என்ன ஆச்சு ஈஷா? முன்னாடி இருந்த மாதிரி ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? உனக்கு தெரியாதாமா எங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு? நீ ஏன் 2 நாள் பெட் ரெஸ்ட்ல இருந்த? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நிஜம்தான் மூர்த்தி சார். அவர் அவளோட அப்பான்னு தெரியாம தான் நான் கூட்டு போய் உட்கார வச்சேன். ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ணலையே. நேத்து மகேந்திர மீட்டிங் வரைக்கும் கூட்டிட்டு வந்தவன் நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? 15 லட்சம் சேலரி, எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பண்ண 20 லட்சம், ஸ்ட்ரெஸ் இல்ல ஜாப், கம்பெனி காரு, கம்பெனி பிளாட், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவ ட்ரீம்காக ஓடிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவளுக்கு புரியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக பண்றப்போ எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணுமே தவிர எனக்கு பிடிக்காத வேலையை பண்ணா எப்படிமா? அட பண்றதே அவளுக்கு தான் போது அது அவளுக்கு பிடிச்சாதானே பண்ணுவேன். பிடிக்காம எப்படி பண்ணுவேன் சொல்லுங்க? அது அவனுக்கு மட்டும் புரிஞ்சா போதாது, எனக்கும் புரியணும்ல. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு கூல் பண்ணலாம்னு நினைக்கும் போது கத்துவாளே தவிர அதை புரிஞ்சிக்கவே மாட்றா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இப்படி புரிஞ்சுக்கலன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீயாச்சும் சொல்லு. நீங்களே சொல்லுங்க மூர்த்தி சார். ஒரு மனுஷனோட பொறுமை எது வரைக்கும் இருக்கும்? ஒன்னு யாராச்சும் கோவப்படுற வரைக்கும், இல்ல நமக்கு கோவம் வர வரைக்கும். ஆனா நம்மளுக்கு கோவம் வரக்கூடாதான். அவளும் அவ கோவத்தை குறைச்சிக்க மாட்டாளாம். இப்படி இருந்தா எந்த ஆம்பளை தான் பொறுத்துப்பான்னு சொல்லுங்க? அடக்க முடியாத கோவம் இருக்கிறப்போ அதை காட்டிடு. அது எதுக்கு காதல் இருக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்கணும்? ஏன்னா ராம் உன்னை லவ் பண்றான்றதுக்காக. ஏன்னா நீ ராமோட பொண்டாட்டின்றதுனால.